அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை அறந்தாங்க சுஜா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கோகோனட் ரைஸ். எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. தேங்காய் சோறு தான் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலு. ஈஸியாக டேஸ்ட்டாக எம்மியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சட்டியை காய வைங்க. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், மல்லி, புதினா எதுவும் சேர்க்க வேணாம். இதான் கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இது கூட 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பார்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிட்டு தேங்காய் பால் வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒரு தேங்காய், பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, அரிசியை நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நான் அளந்து வச்சுருக்கேன். இப்போ நான் 3 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரிசியை நம்ம வந்து இப்போ போடக்கூடாது. சால்ட்டு போட்டுட்டு நம்ம தண்ணி கொதித்து வந்ததுக்கு பிறகு அரிசி ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். இந்த செகண்ட் பாலில் தான் இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு பாலை நம்ம ஆரம்பத்துலேயே ஊற்றினா அது ஒரு மாதிரி முறிஞ்சு போயிடும். இப்போ கொதிச்சிருச்சு. நான் அரிசியை நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஃபுல்லாக எல்லா அரிசியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா கொதித்து சோறு அரிசியுமா தண்ணி வந்து நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம ஆட் பண்ணணும். இதுவும் நல்லா கொதித்து அப்படியே ஒன்று சேர்ந்து வரட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சாப்பாட்டு அரிசிலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அந்த அரிசியே நீங்கள் சமைச்சா போதும், நல்லாயிருக்கும். இப்போ ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, இந்த லெவலில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலை ஆட் பண்ணணும். ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அந்த பால் ஒரு மாதிரியாக முறிஞ்சு அது திரியாக போயிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த தேங்காய் பால் முறியாது. ஓகே, இது கூட ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோ நெய்யை ஆட் பண்ணதோட நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 3/4 பதத்துக்கு நம்ம சோறு வெந்து வந்துருச்சு. நம்ம சும்மா திறந்து பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்மில் வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஓரளவு நல்லா ஃபுல்லாகவே சாதம் ஆயிடுச்சு. இதோடு நம்ம இன்னும் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இன்னும் சிம்மில், ஏன்னா இப்போ சோறை வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி சமப்படுத்தி வைக்கணும். ஏன்னா தேங்காய் பால் அங்கங்கே திப்பியாக நிற்கும். அதனால் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து இஞ்சி தட்டு எல்லாத்துக்கு மேலே வச்சு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பர் கோகோனட் ரைஸ் ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து என்ன கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தலைக்கறி நான் சமைச்சிருக்கேன். இப்போ தலைக்கறி வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா பெருசாக லென்த்தியாக போகும். இப்போ நான் சாதத்துக்கு மட்டும்தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் தலைக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதை நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பர் எம்மி சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.